ஓம் சக்தி. உங்களுடைய சக்தி பாரதி அம்மா மங்கள பிரத்திங்கா தேவாலயத்திலிருந்து பேசுகின்றேன். கார்த்திகை மாதத்திலே மாலை நேரத்தில் விளக்கேற்றி நம்முடைய வாஸ்து அப்படிங்கிறது நிலவகால். அது சொந்த வீடாக இருக்கலாம், இல்லை வாடகை வீடாக கூட இருக்கலாம். ஒவ்வொரு இல்லத்திலும் பெண்கள் மாலை நேரத்திலே, கார்த்திகை மாதத்திலே மாலை நேரத்திலே விளக்கேற்றுங்க. மகாலட்சுமி நம்ம இல்லத்திற்கு வருவாள். அதே போல் மார்கழியிலே காலை நேரம், அதிகாலை நேரம்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா பிரம்மமுகூர்த்தம்னு சொல்லுவாங்க. 4:30 மேலே 6க்குள்ளே எல்லா நாளுமே விளக்கத்தினா இன்னும் சிறப்பு. நம்ம இல்லத்தில் மேலும் மேலும் செல்வாக்கு பெருகும், பிழைகள் அண்டாது, நமக்கு எல்லா விதமான நன்மையும் கொடுப்பா அம்மா. அதிகாலை விளக்கேற்றுவது மார்கழி மாதம். இப்போ இந்த கார்த்திகை மாதத்திலே அஷ்டமி பூஜை, கார்த்திகை பிறந்தார் காலபைரவர்னு சொல்லி அந்த காலபைரவருக்கு நாங்கள் பூஜை செய்கிறோம். இங்கே பார்த்திங்கன்னா எல்லா தெய்வங்களும் இருக்காங்க. இந்த ஆலயத்தில் எல்லா தெய்வத்தையும் பிரதிஷ்டை பண்ணிருக்கேன். அம்மா பாருங்கள், தேரில் உட்காந்துக்கிறாங்க அம்மா உற்சவமூர்த்தி. அம்மா அழகாக அலங்காரம் செய்து ஜலப்பினல் போட்டு பிரத்திங்கிற அம்மா வந்து உக்கிரமாக உட்காந்துக்கிறாங்க. வருகின்ற பக்தர்களுடைய தீய சக்தியை அளிக்கவே அம்மா வந்து தேரிலே உட்காந்துருக்காங்க. அதே போல் இந்த கார்த்திகை மாதத்தில் காலபைரவர் வழிபாடு இங்கே நாங்கள் மாதம் தேய்பிறை அஷ்டமியில் செய்கிறோம். இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் அமைதியாக அமர்ந்திருக்குது. எல்லா மக்களுக்கும் நம்ம வேண்டி வளர்த்துறதுக்கு நமக்கு பகவான் வந்து இங்கே அமைதியாக ஆலய வழிபாடு தினம் நடக்குது. தினம் பக்தர்கள் எல்லாமே இந்த ஆலயத்தை நோக்கி வர்றாங்க. அமைதிக்காகவும் ஒரு தெளிவுக்காகவும் அம்மாட்ட அருள் கேட்டு அல்லாசியை வாங்கவே வராங்க. அதனால் எந்த குறை இருந்தாலும் நம்புங்க, நம்பிக்கை வைங்க. கட்டாயம் உங்களோட குறைகள் எல்லாம் பிரத்திங்கரா தேவி மன தைரியம், வீரியம், விஜயம், ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் தருவா. கட்டாயம் யமபயம் நீங்கும். எந்த ஒரு யமபயம் நமக்கு வந்து நீங்கும். ஆயுள் பெருகும், தொழில் விருத்தி நடக்கும். அதனால் பிரத்திங்கரா தேவி வழிபாடு மிக சிறப்பு. அம்மாவுடைய வேள்வி பூஜை அமாவாசை பௌர்ணமிக்கு, அமாவாசை பகலிலும் பௌர்ணமி இரவிலும் நடக்கும். கட்டாயம் அனைவரும் வரலாம், அம்மாவுடைய பூஜையில் கலந்துக்கலாம். என்றும் உங்கள் பக்கத்துணையாக பத்திரகாளி இருப்பாள். என்றும் வழியாக இருப்பாள் வனபத்திரகாளி. துணையாக வருவாள் அதரவணகாளி. இந்த பிரத்திங்கரா நம்பிக்கையோட எனக்கு ஃபோன் செய்யுங்க. அருள்வாக்கு சொல்ல என்றும் மக்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஓம் சக்தி, சக்தி பாரதி.